அடுத்து இப்படி இந்த மாதிரி இது வரக்கூடாது. அடுத்த மலைவாழ் மக்களுக்காண்டி ஒரு கால தாமதமாயினால இவ்வளோ 4 மணிக்குள்ள வந்தாதே நடக்கும். இனிமேல் இந்த சம்பவம் யாருக்கும் நடக்கக்கூடாது, அப்பாவுக்கு நடக்கக்கூடாது. என்னுடைய மகன் கண்ணை நான் தானம் கொடுத்துட்டேன். என்ன மாதிரி அப்பராணிகள் சப்பராணிகள் இந்த கண்ணை வச்சு வாழ்ந்துக்கிட்டோம். என் மகன் நினைப்பில் நான் கொடுத்துருக்கேன். பிரசவத்துக்கு கூட நடிச்சாம அவன் 1 மணி 2 மணிக்கு அனுப்புறாங்க. காசுல அவங்க என்ன பண்றது? அந்த நேரம் 2 பேரும் ஒரு ஆளுக்கு 108ல ஒரு ஆள் 2 பேர். எங்களுக்கு எங்க உயிர் போயிருச்சு. நாங்க ஏதோ கண்தானமும் பண்ணிருக்கோம். இதுக்கு இதே கவர்மெண்ட்ல இருந்து முன் வந்தாங்க. காலையில 10:30க்கெல்லாம் முன் வந்தாங்க. இப்போ போஸ்ட் மார்ட்டத்துக்கு எங்களுக்கு முன் வரல. யாரும் ஏன் வரல? இதே ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு கவர்மெண்ட் இதாக இருந்தால் வருவாங்களே. அப்போ நாங்கள் நடுத்தர மக்கள்ன்றதுனால வரலையா? ஏன் திரும்ப எங்களுக்கு போதுமான வசதியும் இல்லை. எங்களுக்கு இங்கேருந்தே திரும்ப நாங்கள் ஊருக்கு போகணும். இப்போ வசதியும் இல்லை. நாங்கள் எப்படி என்ன பண்ணுறது? எங்கே தங்குறது? எங்கே இருக்கிறது? காலையிலேருந்து இன்னும் பச்சை தண்ணி கூட பல்லில் முட்டலை. நாங்கள் என்ன பண்ணுறது? கண்தானத்துக்கு வந்து காலைல 10:55க்கு சைன் வாங்கியிருக்காங்க. கண்தானத்துக்கு காலைல 10:55க்கு சைன் வாங்கி அதுலேருந்து நடவடிக்கை எடுத்தவங்க ஏன் இன்னும் வரல? ஏன்னா எங்களுக்கு எங்கள் உயிர் போயிருச்சு. எங்கள் உயிரில் கண்ணாது உலகத்தை பார்க்கணும்னு நாங்கள் தானம் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு மரியாதை கூட இல்லையா? இதில் மாண்பு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அண்ணா அவர்கள் எங்களுக்கு நல்ல வழியாக காமிக்கணும். மலைவாழ் மக்களுக்கு ஒரு நல்ல இதாக பண்ணணும். இந்த ஆட்சி நல்லாட்சியாக வரணும். கொடைக்கானல் இருக்கக்கூடிய மண்ணனூர் கிராமத்தில் எங்களுடைய அருமை தம்பி தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. குடும்ப கஷ்டம் சூழ்நிலையாக நேற்று நாங்கள் மண்ணனூரில் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனோம். அங்கே முடியலன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போக சொன்னாங்க. கொடைக்கானல் கூப்பிட்டு போனோம். அங்கேயும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தேனி தலைமை அலுவலகம் காணவலக ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வர சொன்னாங்க. எங்களுக்கு கொடைக்கானல்லேருந்து இங்கே வந்து போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் இருக்குது. மற்ற தென் மாவட்டத்தில் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம் வந்து கொடைக்கானல். தென் மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேருமே கொடைக்கானல் தான் வருவாங்க. நாங்கள் சாதாரணமாக மண்ணூர் கிராமத்துலேருந்து வந்து போகணுன்னா ஒரு 4 மணி நேரம் டு 5 மணி நேரம் ஆகுது. சனி நேரம் ஆகிட்டுனா எப்படி 8 மணி நேரம் ஆகுது. தமிழக அரசாங்கம், தமிழக உயர் அதிகாரிகள், மருத்துவ அதிகாரிகள் தயவு செய்து மலையில் சுமார் 40 கிராமத்துக்கு மேலாக சுமார் 1 லட்சத்துக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அங்கே வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை உரிமை மருத்துவ வசதி தான் கேட்கும். நாங்கள் வேறு எதுவும் கேட்கல. பணம் காசு எதுவுமே கேட்கல. அங்கே விளைகின்ற காய்கறிகள் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் போய் கொண்டு இருக்குது. நாங்கள் உழைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருடைய சுகபோகத்துக்கும் நாங்கள் வாழலை. வேறு எதுவுமே கேட்கல. எங்களுடைய இன்றைக்கி இறந்து போன தம்பி வந்து தன்னுடைய கண்ணை தான் இறந்தாலும் தன்னுடைய கண் உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று தன் கண் மூலமாக அனைவரும் உலகத்தை பார்க்க வேண்டும் கண்தானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேனி தலைமை அலுவலகம் மருத்துவ தலைமை ஆஸ்பத்திரியில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, நேரம் ரொம்ப தாமதமாயிட்டுன்ட்டாங்க. 4 மணிக்குள்ளே வந்தால் தான் பண்ண முடியுன்ட்டாங்க. இதே தமிழக மருத்துவம் தான் ஹாஸ்பிட்டல் தான் கரூரில் 6 மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிச்சு. அவங்களுக்கு எப்படி ஒரு சட்டம் இருந்தது? அப்போ சாமானிய மலையில் வாழக்கூடிய எங்கள் மக்களுக்கு வந்து இந்த சட்டம் செல்லாதா? சாமானியனுக்கு இந்த சட்டம் கிடையாதா? இதே இது ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பியோ ஒரு குடும்பத்தில் இப்படி உயிரிழப்பு நடந்திருந்தால் இப்படி இந்த மருத்துவமனை இப்படி சொல்லுமா? எங்களோட தப்பு கிடையாது. அரசு அதிகாரியோட கவனக்குறைவு. காவல்துறையில் நாங்கள் போய் சொல்லி அவங்ககிட்ட எங்கிட்ட வாகன வசதி இல்லைன்னு சொல்லி அவங்க இங்கே வர்றதுக்கும் வாகன வசதி நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். எங்களுடைய சாமானிய நாங்கள் மலையில் வாழக்கூடிய மக்கள், நாங்கள் மலையில் விவசாயம் பண்ணி கொண்டிருக்க மக்களுடைய நிலைமை இந்த அரசாங்கம் தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கத்துக்கு காதுக்கு கேட்குமா? எங்களுடைய மலையில் வாழக்கூடிய மக்களுடைய ஓட்டு பெற்று இன்றைக்கி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழக முதல்வருக்கு ஆட்சியாளருக்கு எங்களுடைய கண்ணீர் எங்களுடைய கஷ்டம் புரியுமா? நாங்கள் வந்து 5 மணி நேரத்துக்கு மேலாக நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இதே பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜ் பெரிய குளம் சட்டமன்ற உறுப்பினருக்கு நாங்கள் தகவல் சொல்லியும் வரல. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சியோட நிலைமையா? நாங்கள் எங்கள் மக்களுக்கு நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டு போட்டதுக்கு எங்களுக்கு இதுதான் பாதிப்பு. தயவு செய்து இதை தமிழக அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். கொடைக்கானலில் எங்களுக்கு அடிப்படை வசதி ஹாஸ்பிட்டல் வசதி ரெடி பண்ணி தரணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைத்து வசதியும் அங்கே எங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். நாங்கள் காசு பணம் கேட்கல, எதுவுமே கேட்கல. எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் தான் கேட்குறோம். தயவு செய்து இதை எங்களுக்கு செஞ்சு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.